இருக்கிறார்கள். ஆனால் இது பிற்பட்ட காலத்திலே இவர்களுடைய விசாரணைகள் சார்ந்து எங்கள் மாணவர்கள் மத்தியிலே சந்தேகம் உள்ளாகின்றது. இவர்கள் ஆரம்பத்திலே எப்படியான குற்றச்செயல்களை மேற்கொண்டு மூடும் வரைக்கும் இந்த போலீசார்களோ அரசாங்கமோ எவ்வாறான நடவடிக்கைகளை இவர்களுடைய விசாரணைகளில் காட்டப்போகிறார்கள் என்பது எங்களுக்கு சந்தேகமாகுது. அதேவிட இப்படியான ஒரு சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் மாணவர்கள் மத்தியில் நடக்கக்கூடாது என்றது எங்களுடைய வேண்டுகோள். அதேபோல இவ்வாறான கொலைகளை செய்த குற்றவாளிகள் கண்டிக்கப்பட வேண்டும், உண்மையான குற்றவாளிகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஆதங்கம். இதேபோன்று மாணவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2005ஆம் ஆண்டு திருவண்ணாமலையிலே 5 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதுவரையில் அதற்கு எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. இதே சம்பவமானது இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுவது. நாளை எங்களுக்கும் இதேமான சம்பவங்கள் இடம்பெறலாம். இதனுடைய சம்பவங்களை தடுக்கும் வகையிலே உரிய அதிகாரிகள் அதற்குரிய சிறந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை அரசியலாகவோ அல்லது தங்களுடைய சுய லாபம் தேடுவதற்காக இந்த பிரச்சனையை தாங்கள் எடுத்துக்கொள்ளாது மாணவர்களுக்கு நீதியான விசாரணை வேண்டும். அதேபோன்று இன்று எவ்வளோ போர்களின் மத்தியில் பாதிக்கப்பட்டு தங்களுடைய கல்விகளை கனவுகளை எதிர்காலத்தை நோக்கி கல்வியை கற்றுக்கொண்டிருக்கும் இப்படியான சூழ்நிலையிலே குறிப்பாக தமிழ் மாணவர்கள் மீது இப்படியான கட்டமைப்புகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்க என்பதே எங்களுடைய தமிழ் மாணவர்கள் மத்தியிலே இந்த அச்சத்தையும் பயத்தினையும் ஏற்படுத்துகிறது. மாணவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகமும் இப்படியான ஒரு அச்சத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தொடர்ந்து இப்படியான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது. பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர் எவ்வளவு ஆதங்கங்களும் துன்பங்களும் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் கஷ்டத்தின் மத்தியிலே வளர்ந்தவர்கள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் நிறைய கனவுகளோடு அவர்களுடைய பாடசாலை அவர்களுடைய பல்கலைக்கழக